அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட்ஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த அப்டேட்டை சொன்னது யார் அப்படின்னாக்கா, ரேஷன் கடை வேலைவாய்ப்பு எப்போ வரும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இருந்துச்சு. எவ்வளோ வேகன்சி வரும், மீண்டும் போஸ்டிங் போடுவாங்களா, எலெக்ஷன் வருது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. இந்த நேரத்தில் அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான செய்தி ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ரைட்டாக அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். எவ்வளோ போஸ்டிங் போட போகிறாங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்படி விண்ணப்பிப்பது. ஏன்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு பொறுத்தவரை இந்த கூட்டுறவுத்துறை மூலமாக நியமிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு கடந்த இதுவரை 3 இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் எடுத்துட்டாங்க போஸ்டிங்ஸ். 3 டைம் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அது போக இந்த டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டுறவுத்துறையில் மற்ற போஸ்டிங்ஸ், இந்த ரேஷன் ஜாப்ஸ் இல்லாமல் மற்ற போஸ்டிங்ஸும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப டிலேவும் இல்லாமல் ரொம்ப குயிக்கும் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக முயற்சி பண்ணலாம். நீங்கள் இதில் கோஆப்ரேட்டிவில் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அந்த கோர்ஸ் 1 இயர் கோர்சஸ் அந்த மாதிரி இருக்குது. அது படிச்சிட்டிங்க அப்படின்னா நேரடியாக கோஆப்ரேட்டிவ்லையும் நீங்கள் கூட்டுறவு துறைன்னு சொல்லலாம், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இப்போ ரேஷன் கடை அப்டேட் பற்றி அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்னன்றதை பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல பார்த்தலாம். ரேஷன் கடை, அதாவது கூட்டுறவுத்துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு விரைவில் வரப்போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க மக்களே. எல்லோரும் ரேஷன் ஜாப் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் நிறைய அலட்சியமான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பணம் கொடுத்து தான் போஸ்டிங்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல்லையே நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுருக்கோம். எப்போ ரிசல்ட் வந்துச்சு, யார் விண்ணப்பிச்சாங்க, இந்த மாதிரி. இந்த ரிசல்ட்டை, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா கம்யூனிட்டி பேஸிஸில் ரிசர்வேஷன் அடிப்படையில் போட்டிருக்காங்க. நான் எந்த இதுவுமே கொடுக்கல, பணமும் கொடுத்து போகலை, எனக்கு போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் நீங்கள் இது வரும் வராது, பணம் கொடுத்தா தான் வேலை, இந்த மாதிரியான மைண்ட் செட்டோடு இருக்க வேண்டாம். ஸோ வாய்ப்பு வரும்போது அமைச்சர் சொல்லியிருக்காங்க, அடுத்த மாதம் இதுக்கு உண்டான அப்டேட் வரலாம். இந்த டிசம்பர் மாதம் வந்துச்சு அப்படின்னாக்கா ஜனவரி பிப்ரவரிக்குள்ளார இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸும் போடலாம். ஸோ ஒட்டுமொத்த போஸ்டிங்ஸும் இப்போ ஒரு 1000 போஸ்டிங் வருதுன்னா 1000 போஸ்டிங்ஸுமே பணம் கொடுத்து தான் போடுவாங்க அப்படின்னு கிடையாது. நான் இது கொடுக்கல அப்படின்றது சொல்ல வரல. சரியான முறையில் ரிசர்வேஷன் அடிப்படையில் போஸ்டிங்ஸ் போடுவாங்க கண்டிப்பாக. ரேஷியோ அடிப்படையில் பார்த்தா கூட ஓரளவுக்கு சில போஸ்டிங்ஸாவது கிடைக்கும். அந்த சில போஸ்டிங்கில் உங்கள் பேர் இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அதனால் நீங்கள் மனம் தளராமல் இதுக்கான முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக 100% வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி விண்ணப்பிங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ சில போஸ்டிங்ஸ் அப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதை பற்றின குழப்பங்க வேண்டாம், அதை பற்றிய நெகட்டிவ் தாட் வேண்டாம். ரைட்டா? ஸோ நேர்மையான முறையில் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஜனவரி பிப்ரவரியில் இதுக்குண்டான போஸ்டிங்ஸும் எடுத்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப லேட் பண்ண மாட்டாங்க. உடனே இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 15 20 நாட்கள் தான். இப்போ நான் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. 15 நாளுக்கு அப்புறம் ஷெடியூல் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஷெடியூலில், அதாவது 15, 16, 17, 18ன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் சென்னையில் எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குது, நீங்கள் எங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் உங்கள் மாவட்டத்திலே எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், என்ன டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெட்டர் வந்துடும். ரைட்டா? ஸோ இந்த பேசிஸில் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கும். 15 நாள் 20 நாளில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 20 நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட சில இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1 மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க ரேஷன் கார்டு ரிசல்ட்டுக்கு. ஸோ எலெக்ஷன் டைம்ன்றதுனால 2 மாதம் அந்த மாதிரிலாம் டைம் இழுக்க மாட்டாங்க. 1 மாதத்துக்குள்ளே, ஜனவரியில் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னாக்கா பிப்ரவரி மாதத்துக்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து 15 நாளில் அப்பாயின்மெண்ட்ஸே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி குயிக்காக நடக்கும். ஸோ மற்ற காலங்களில் மாதிரி 2 மாதம் 3 மாதம் கூட டிலே ஆகாது. சரிட்டா? டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் நீங்கள் போஸ்டிங்லேயே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குயிக்காக நடக்கும். ஆனால் வேகன்சி ஓரளவுக்கு நல்ல வேகன்சி எதிர்பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்றதுனால ரெடியாக இருந்துக்கோங்க. ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட மேலும் கூடுதலான தகவல் டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற பிடிஎஃப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய விரைவில் கிடச்சிடும். ஏன்னா லாஸ்ட் டைம் போட்ட போஸ்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் கூடுதலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற அப்டேட்ஸும் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சந்திக்கிறேன். நன்றி.